பிரபல பின்னணி பாடகி ஜானகி அவர்களின் மகன் முரளி கிருஷ்ணா உடல்நலக் குறைவால் காலமானார். தன் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் தன்னுடைய ஒரே மகனை இழந்திருக்கிறார் ஜானகி. இது ஒரு சொல்ல முடியாத துயரம். ஜானகி அவர்களை தெரிந்த அளவுக்கு அவரது மகனை பற்றி யாருக்கும் தெரிந்திருக்காது. முரளி கிருஷ்ணா பற்றி சில தகவல்களை நாம் பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் குண்டூரைச் சேர்ந்தவர் எஸ் ஜானகி. இவரது தந்தை ஒரு ஆயுர்வேத மருத்துவர். ஜானகிக்கு 20 வயது இருக்கும்போது அவரது குடும்பம் சென்னைக்கு வந்துவிட்டது. ஜானகிக்கு சிறுவயது முதலே பாடுவதில் ஆர்வம் இருந்ததால் முறையாக சங்கீதம் கற்றுக்கொண்டார். இதனையடுத்து சினிமாவில் பாடும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அதன்படிதான் விதியின் விளையாட்டு என்ற படத்தில் பாடகியாக அறிமுகமானார். அதன் பிறகு அவரின் சினிமா பயணம், அவரது பாடல்கள் பற்றி யாருக்கும் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. அவர் பெற்ற விருதுகள் ஏராளம். இந்த இசை பயணத்திற்கு இடையில்தான் ராம் பிரசாத் என்பவரை கடந்த 1959ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். ஜானகி ராம் பிரசாத் தம்பதிக்கு முரளி கிருஷ்ணா என்ற மகனும் பிறந்தார். ஆனால் கடந்த 1997ஆம் ஆண்டு ஜானகி அவர்களின் கணவர் ராம் பிரசாத் மரணமடைந்தார். ஜானகி அவர்கள் தனியாளாக மகனை மட்டும் வளர்த்து வந்தார். மகன் முரளி கிருஷ்ணா சில தெலுங்கு படங்களில் மட்டும் நடித்திருக்கிறார். ஹைதராபாத்தில் வசித்து வந்தார். இவருக்கும் சென்னையைச் சேர்ந்த நடன கலைஞரான உமா என்பவருக்கும் திருமணம் நடந்தது. மகள்கள் பிறந்த பிறகு கொஞ்ச காலம் நல்லபடியாக போன அவர்களது திருமண வாழ்க்கை திடீரென விவாகரத்தில் முடிந்துவிட்டது. முரளி உமா தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கின்றனர். ஜானகியின் பேத்திகளான அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் திருமணமாகிவிட்டது. முரளி உமா தம்பதியின் விவாகரத்துக்கு பிறகு முரளி கிருஷ்ணா அம்மா ஜானகியுடனேயே இருந்து விட்டார். முரளி கிருஷ்ணாவுக்கு 65 வயதாகிறது. இந்த நிலையில்தான் மாரடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக அவரது உயிர் பிரிந்திருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடைசி வரை தனது தாய் ஜானகியுடன் தான் வாழ்ந்து வந்தார் முரளி. இப்போது மகனை இழந்து தனிமையில் தவிக்கிறார் ஜானகி அம்மா. முரளி கிருஷ்ணாவின் இறுதிச் சடங்குகள் இன்று மாலை மைசூரில் நடக்கும் என தெரிகிறது. கணவர் ஏற்கனவே இறந்துவிட தனி ஆளாக நின்று மகனை வளர்த்தார். ஜானகிக்கு இப்போது 87 வயதாகிறது. வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் தன்னுடைய ஒரே மகனை இழந்திருக்கிறார். இந்த இழப்பு அவருக்கு ஒரு சாதாரண துயரம் அல்ல. அது வாழ்க்கையையே சிதறடிக்க கூடிய கணம். ஒரு தாய் தனது பிள்ளையை இழப்பது என்பது எந்த விருதும் எந்த புகழும் ஆறுதல் தர முடியாத வலி. அந்த வலியைத்தான் இன்று ஜானகி அம்மா தனது கடைசி காலத்தில் அனுபவித்து வருகிறார். Subscribe to One India and never miss an update.